ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனலுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்கங்க. இது வந்து 6 மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனையும் வந்து 3 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாங்கங்க. மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. சாஃப்டாக வதக்கி எடுக்கணுங்க. இந்த வெங்காயத்தை சாஃப்டாக வதங்குற அளவுக்கு கொஞ்சம் சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் 4 பல் பூண்டு 1 இஞ்சி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பெரிய சைஸ் தக்காளியில் வந்து ஒரு 6 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் சின்ன சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா 7 தக்காளி 8 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய் தூள் வந்து நான் ஒரு 1 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேங்க. கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதையும் 2 போட்டு நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு அது வந்து வதக்கி எடுத்து ஆற வச்சு அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்கங்க. நெக்ஸ்ட் வந்து முந்திரி வந்து ஒரு 12 முந்திரியை வந்து ஊற வச்சுக்கலாங்க. அங்கே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துருங்கங்க. ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டிங்கன்னா தாங்க இந்த கிரேவிக்கு வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. அதனால் நான் வந்து வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருந்த பட்டர் இருந்துச்சுங்க, அதை ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பட்டரும். இதில் வந்து 2 சின்ன கிராம்பு, 2 ஏலக்காய், 1 இன்ச் பட்டை, 2 பிரியாணி இலை வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. அதை வந்து லைட்டாக வறுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்கங்க. ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட்டை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் 2 வதக்குனதுக்கு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கலந்து ஊற்றிடுங்க. உங்களுக்கு கிரேவி வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்கங்க. அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து முந்திரி அரைச்சி ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து திக்காக நம்ம எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாங்கங்க. இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. நான் வந்து 1 1/2 ஸ்பூன் கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கேங்க. கல்லுப்பு போட்டு நல்லா இதை கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பன்னீரை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்கங்க. பன்னீர் அப்படியே ப்ளெயினாக ஆட் பண்ணுறதுக்கும் டோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கும் டேஸ்ட் வித்தியாசம் இருக்குதுங்க. ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கும் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லைன்னா எண்ணெயிலே டோஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிட்டு நான் வீட்டிலேயே செஞ்சு வச்சுருந்தேங்க. ஒரு 400 கிராம் இருக்குங்க பன்னீர். வீட்டிலேயே செஞ்சு வச்சுருந்தேங்க. அதெல்லாம் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க. அந்த பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா சாஃப்டாக வந்து வேகணுங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்தங்காட்டி கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க. அதை சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீருக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தூள் உப்பு போட்டு இந்த பன்னீரை நல்லா டோஸ்ட் பண்ணி நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ளெயினாக சாப்பிட்டாவே நல்லாயிருக்குங்க. இது கூட வந்து பெப்பர் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் இதை ப்ளெயினாக வந்து குட்டீஸ்க்கு நீங்கள் டோஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட நல்லா சாப்பிடுவாங்கங்க. எங்கள் பாப்பாவும் அப்படி தான். இதில் வந்து பெப்பர் போட்டு கொடுத்தோம்னா அது ப்ளெயினாகவே எடுத்து சாப்பிடுவாங்க. இப்போ வந்து பெப்பர் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரியை வந்து 10 நிமிஷம் ஊற வச்சதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரேவியை பார்த்துங்க. கிரேவி வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த முந்திரியை வந்து அரைச்சி வச்சுக்கிறது வந்து கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் பாருங்கள், பன்னீரை நல்லா ப்ரௌன் கலரில் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பன்னீர் எடுத்து வச்சுட்டு நம்ம கிரேவியில் வந்து முந்திரி அரைச்சி வச்சது உள்ளே ஊற்றிடலாங்கங்க. நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றலாம். நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நம்ம முந்திரியே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் முந்திரி தாங்க அரைச்சி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டேங்க. இப்போ கொதிக்க விட்டுருங்க. லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி வந்து திக்காயிருங்க. இப்போ வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்வீட் டேஸ்ட் வருங்க. சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த பன்னீரையும் நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாங்கங்க. நம்ம சர்க்கரை ஆட் பண்ணும்போது அந்த புளிப்பு, காரம், சர்க்கரை, பட்டர் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. லாஸ்ட்டாக வந்து அடுப்பை ஆஃப் பண்ணும்போது 1 ஸ்பூன் நல்லா பட்டரை வந்து போட்டு ஆஃப் பண்ணிடுங்கங்க. அப்போ தான் வந்து ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்குங்க. கொத்தமல்லி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று வந்து கசூரி மேத்தி தாங்க. கசூரி மேத்தி கொஞ்சம் எடுத்து கையில் நல்லா கசக்கி அப்படியே தூவி விட்டுருங்கங்க. அப்போ தான் வந்து எக்ஸாக்டாக வந்து ஹோட்டல் டேஸ்ட்லேயே கிடைக்குங்க.
அவ்வளோதாங்க, சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க. சப்பாத்திக்கு நல்ல சைடிஷ்ங்க. நாங்களும் சப்பாத்தி சுட்டு பன்னீர் கிரேவி வச்சு சாப்பிட்டாச்சுங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்